என் அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல என்ன காரை பத்தி பார்க்க போறோம்னா, அதாவது எல்லா கார் பிராண்ட்ஸுமே வந்து அவங்களோட பிளாக் எடிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு காரை வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க, எல்லா கார் பிராண்ட்ஸுமே. ஸோ நிசான் வந்து நாங்களும் அந்த போட்டிக்கு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட சக்சஸ்ஃபுல் காரான மேக்னைட்டுக்கு பிளாக் எடிஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இவங்க என்ன நேம் பண்றாங்கன்னா குரோ அப்படின்னு சொல்லி நேம் பண்றாங்க. அதாவது KURO குரோ அப்படின்னு சொல்லி நேம் பண்றாங்க. இந்த குரோ அப்படின்றது என்ன அர்த்தம்னா ஜாப்பனீஸ் லாங்குவேஜ்ல பிளாக்ன்றது அர்த்தங்க. ஸோ அதனால தான் இந்த காருக்கு வந்து இந்த நேம் வச்சிருக்காங்க. நிறைய இடத்துல நான் வந்து கியூரோன்னு சொல்லியிருப்பேன். ஸோ கியூரோ கிடையாதுங்க, அது வந்து கூரோ எடிஷன். ஸோ ஃப்ளோவில் வந்துருச்சு. நல்லா இப்போவே இந்த வீடியோ இந்த வாய்ஸ் ஓவர் மூலியமா உங்களுக்கு நான் திருத்திக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கனெக்டா அந்த வேரியண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ என்கனெக்டால என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குமோ அதை தான் இந்த பிளாக் எடிஷன்லையுமே இருக்க போகுதுங்க. பிளாக் எடிஷன் என்னென்ன சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போமா? வாங்க வீடியோ போகலாம். ஆட்டோ ரெய்லி நிசான் ஷோரூம் நந்தன் நமக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கலாங்க. நமக்கு இந்த காரை ரிவ்யூ கொடுத்ததுக்கு. இந்த ஷோரூமோட ஸ்பெஷல் என்னன்னா, இந்த மாதிரி மெயின் ரோட்லயே ஒரு காரை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த ரேம்ப் மாதிரி போட்டு இந்த காரை நிப்பாட்டி வச்சிருப்பாங்க. இது வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ரொட்டேட் ஆகல, நீங்கள் மெயின் ரோடு பார்க்கும்போதே பார்க்கலாம். ஸோ எவ்வளோ வெஹிக்கிள்ஸ் மூவ் ஆகிட்டு இருக்கு நிசான் ஷோரூமில். அப்புறம் மெயின் ரோடு பார்க்கும்போது இந்த கார் வந்து நீங்கள் பார்க்கலாம். எப்பவுமே இங்கே ஒரு கார் இருக்கும். செம்மையாக இருக்குல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஷோரூமில். நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்களான்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளூ ஸ்கைக்கு எப்பா வேற லெவலில் இருக்குது வரும். இந்த நிசான் மேக்னைட் குரோ எடிஷன், அதாவது பிளாக் எடிஷனில் நீங்கள் புக்கிங்ஸ் ஆர் டெஸ்ட் ட்ரைவ்ஸ் பண்ணலாம். இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. நீங்கள் அவங்கள்ட்ட காண்டாக்ட் பண்ணி இந்த நிசான் மேக்னைட் குரோ எடிஷன் நீங்கள் வந்து புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். அப்புறமா வந்து உங்களுக்கு யூஸ்வலாக நிசான் மேக்னைட் நார்மல் எடிஷனுமே இருக்குங்க. ஸோ அதுவுமே நீங்கள் வந்து டெஸ்ட் ட்ரைவ்ஸ் ஆர் புக்கிங்ஸ் பண்ணலாம். இந்த ஷோரூமோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்துட்டு புக்கிங்ஸ் போட்டுக்கலாம். இந்த ரெட் கலர் பார்க்குறதுக்கு சூப்பராகவே இருக்குப்பா நிசான் மேக்னைட். இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இந்த நிசான் மேக்னைட் ஃபேஸ் லிஃப்டாக இருக்கட்டும், இந்த குரோ எடிஷன் பிளாக் எடிஷனாக இருக்கட்டும், குளோபல் NCAP சேஃப்டி டெஸ்ட் ரேட்டிங்கில் உங்களுக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்குங்க. ஸோ எஸ், நிசான் மேக்னைட் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. ஸோ 5 ஸ்டார் வந்து உங்களுக்கு தெரியுதா, குளோபல் NCAPல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான் இது. காரோட அதாவது நிசான் மேக்னைட் குரோ எடிஷனோட இன்ஜின் ப்ரெசன்ஸ், இன்ஜின்லாம் வந்து சேம் தான். ஸோ பானட் ஓப்பன் பண்ணி இன்ஜின் பார்த்தீங்கன்னா நல்ல ஹெவியான பானட்டுங்க. உங்களுக்கு நல்ல ஹெவியான பானட் தான் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் இன்சுலேஷன்ஸ் கொடுத்துட்றாங்க, சூப்பர். இது வந்து பார்த்தீங்கன்னா என்கனெக்டான்ற வேரியண்ட்டோட அந்த அது என்கனெக்டா வேரியண்ட்டோட டர்போ இல்லாத வேரியண்ட், NA வேரியண்ட், நேச்சுரலி ஆஸ்பிரேட்டர் இன்ஜின் தான் வந்து இப்போ என் கூட இருக்குது. இல்லை உங்களுக்கு டர்போ இருக்குது, அப்புறமா வந்து மேனுவல் கியர் ஆப்ஷனுமே இருக்குது, AMT கியர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. AMT வந்து இங்கே ஈஸி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து நேம் பண்ணுறாங்க. ஸோ இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ உங்களுக்கு இன்ஜின் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இந்த அண்ட் மேக்னைட் குரோ எடிஷன்லையுமே வந்து 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 1 லிட்டர் டர்போ, அப்புறம் 1 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜினுமே இருக்கு. ஸோ 1 லிட்டர் டர்போ போனீங்கன்னா சேம் சிசி எல்லாமே சேம் தான், 999 cc. ரவுண்ட் அப்பாக சொன்னால் 1000 cc. மேக்ஸிமம் பவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1000 bhp பவர். அண்ட் டார்க் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கில் 152 Nm ஆஃப் டார்க் வந்துடும். மேனுவல் கியர் ஆப்ஷனில் உங்களுக்கு 160 Nm ஆஃப் டார்க், 160 Nm ஆஃப் டார்க் கொடுத்துருவாங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் 1 லிட்டரில் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் சிசி 999 cc தான். பவர் வந்து பார்த்தீங்கன்னா 72 bhp பவர். அண்ட் டார்க் வந்து 96 Nm ஆஃப் டார்க் வந்து உங்களுக்கு நேச்சுரல் ஆஸ்பிரேட்டர் இன்ஜினில் கொடுத்துருவாங்க. ஸோ 2 இன்ஜின் ஆப்ஷன்ஸுமே வந்து இந்த குரோ பிளாக் எடிஷன் வந்து இருக்குங்க. இந்த காரோட பானட்டை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ஃப்ரண்ட்ல இந்த நிசான் மேக்னைட் குரோ எடிஷன்ல என்னென்ன மாற்றங்கள், இந்த பிளாக் எடிஷனுக்காக என்னென்ன மாற்றங்கள் பார்ப்போமா? வாங்க. இந்த காரோட ஃப்ரண்ட் பொசிஷன், அதாவது நிசான் மேக்னைட் குரோவோட ஃப்ரண்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது பிளாக் எடிஷன் ஃப்ரம் நிசான் மேக்னைட். அங்கே வந்து இந்த இதெல்லாமே வந்து உங்களுக்கு குரோமில் வருங்க. ஸோ நீங்கள் பழைய நிசான் போனீங்கன்னா, அந்த ஃபேஸ் லிஃப்டான நிசான் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு இந்த எல்லாமே வந்து குரோமில் வரும். அது எல்லாமே வந்து கிளாசி பிளாக் ஆர் பியானோ பிளாக் அந்த ஃபினிஷில் வந்து கொடுத்துட்றாங்க. ஃபுல்லாக கிரில் எல்லாமே பிளாக்ல வந்துடுது, நிசான் லோகோ. இது வந்து பார்த்தீங்கன்னா என்கனெக்டா அப்படின்ற ஒரு வேரியண்ட்ல தான் வந்து இந்த பிளாக் எடிஷன், அதான் இந்த குரோ எடிஷன் கொடுத்துருக்காங்க. நான் இதில் என்னென்ன இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த டெக்னா ப்ளஸ்ன்ற வேரியண்ட் ஏற்கனவே யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். அது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அது ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ இந்த என்கனெக்டா வேரியண்ட்ல என்னென்ன இருக்குன்றது மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபுல்லாக பிளாக், ஸ்கிப்லேட்டுமே வந்து ஃபுல்லாக பிளாக்ல கொடுத்துட்றாங்க. ஃபாக் லேம்ப்ஸ் இந்த வேரியண்ட்ல வரல. அப்புறமா LED DRLs வந்துடும். ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு உண்டான LED DRLs, அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. இந்த வேரியண்ட்லேருந்தே வந்து உங்களுக்கு LG ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ என்கனெக்டா வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு அந்த ப்ரொஜெக்டர் LED ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அதில் எந்த மாற்றமும் இல்லைங்க. ஸோ ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா அந்த 360 கேமரா உங்களுக்கு டாப் பேஸ்ட் வேரியண்ட்ல தான் வரும்.
இந்த பிளாக் எடிஷன் ஃப்ரம் நிசான் மேக்னெட் எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து யூஸ்வலாக வந்து நிசான் மேக்னெட்டுக்கு பிளாக் கார் அந்த பிளாக் கலர் இருக்கு, பட் ஃபுல் பிளாக் எடிஷன் இந்த குரோம் எல்லாமே வந்து இந்த க்ரோ எடிஷன்ல தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி இருக்குன்றது கீழே கமெண்ட் பண்ணுங்க. செமையாவே இருக்கு எனக்கு தெரிஞ்சு பார்க்கும்போது ஃபுல் பிளாக் எடிஷன். ஸோ அப்படியே நான் சைடு வந்தேன்னா டயர் சைஸுங்க. டயர் சைஸ் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஆல் வேரியன்ஸுமே உங்களுக்கு 195/60 ஆர் 16 இன்ச்சஸ், அதாவது 16 இன்ச்சு டயர் தான் உங்களுக்கு எல்லா வேரியன்ஸுமே கொடுத்துருக்காங்க. இந்த பிளாக் எடிஷன் அதாவது கியூரோ எடிஷன்ல வந்து உங்களுக்கு அலைஸ் வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. சூப்பராகவே இருக்கு. இந்த பிளாக் அலைஸ் பார்க்கறதுக்கு செம்மையாகவே இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் ஃப்ரண்ட்ல டிஸ்க் பிரேஸ் கொடுத்துருக்காங்க, பேக்ல ட்ரம் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வீல் ஆர்ச்சஸ் எல்லாமே வந்து அந்த கிளைடிங் கொடுத்துருக்காங்க, பட் எல்லாமே பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் கிளைடிங் வித் பிளாக் ஃபினிஷ்ல தான் கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே அந்த குரோம்லாம் நம்மளால எதிர்பார்க்க முடியாது. அப்புறமா இங்கே நிசான் மேக்னெட் கியூரோ அப்படின்னு சொல்லி அந்த பேட்சிங்குமே கொடுத்துட்றாங்க. ஃபஸ்ட் நிசான் மேக்னெட் மட்டும் தான் இருக்கும். இதுவுமே வந்து டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேற மாதிரி இருக்கும், இந்த ஃபேஸ் லிஃப்ட்லேயே வந்து வேற மாதிரி இருக்கும். இந்த கியூரோ எடிஷனுக்காக இந்த நேம் பேட்ச் வந்து மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்புறமா வந்து உங்களுக்கு ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் வித் இண்டிகேட்டர்ஸ் வந்துடும். இதுவுமே வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்கான், ஃபுல்லி பிளாக்ல தான் ஃபினிஷ் பண்ணியிருக்கான் ஓஆர்பிஎம்ஸுமே. இதில் வந்து உங்களுக்கு 360 டிகிரி கேமரா கிடையாது, அந்த என்கனெக்டா வேரியன்ட். அப்புறமா வந்து இங்கே வந்து ரிக்வெஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கார் நல்லா கேரும். ரெக்வெஸ்ட் சென்சார்ஸுமே கொடுத்துட்றாங்க. மற்றபடி உங்களுக்கு அதாவது கோ பேசஞ்சருக்குமே ரிக்வெஸ்ட் சென்சார் தரும், டிரைவர் சைடுமே வந்து ரிக்வெஸ்ட் சென்சார்ஸ் கொடுத்துட்றாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் மேக்னெட் கியூரோ எடிஷனோட கீங்க. கீழே வந்து மேஜராக இந்த சேஞ்சஸ் மேலே உங்களுக்கு நிசான் ஒரு லோகோ கொடுத்துட்றாங்க, அப்புறம் லாக் அன்லாக் கொடுத்துட்றாங்க. ரெண்டு கீமே வந்து ரிமோட் கீ தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து இந்த கீழே ஒரு ஸ்பெஷல் ஃபீச்சர் இருக்குது. என்னன்னா நான் கார்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நிற்கிறேன் பாருங்க, கீ வந்து என் கையில் தான் இருக்குது. நான் அப்படியே கிட்ட போனேன்னா உங்களுக்கு கார் வந்து அன்லாக் ஆகிடும். லாக்ல இருக்குது காரு. நான் கிட்ட போனேன்னா ஸோ ஓஆர்பிஎம்ல அந்த லைட் பிளிங்க் ஆகுது தெரியுதா, இண்டிகேட்டர்ஸ். ஸோ கார் வந்து இப்போ அன்லாக்ல இருக்குது. இப்போ நம்ம காரை திறக்கலாம். ஓப்பன் ஆகுதா? ஸோ இப்போ நான் வந்து கீழே பக்கத்தில் தான் இருக்கேன். நான் அப்படியே வந்து ஸோ கொஞ்சம் தூரம் தள்ளி வந்துட்டோன்னே கார் வந்து லாக் ஆகிடுச்சுங்க. ஸோ அந்த சவுண்டு கேட்டிருப்பீங்க. ஸோ கார்லேருந்து கொஞ்சம் ஸ்டெப்பு தள்ளி வந்தோன்னா கார் வந்து லாக் ஆயிரும். ஸோ இந்த ஃபீச்சர் வந்து இந்த நிசான் மேக்னெட்லையுமே யூஷுவல் மேக்னெட்லையுமே இருக்குது, இந்த கியூரோ எடிஷன்லையுமே கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பிளாக் எடிஷன்லாம் உங்களுக்கு லென்த் வீட்டில் இல்லை எந்த சேஞ்சஸுமே ஆகாது. சும்மா இந்த வீடியோனே பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 3994 mm, விர்த் வந்து 1758 mm, ஹைட் வந்து 1572 mm, வீல் பேஸ் 2500 mm. அது இந்த வீல்லேருந்து இந்த வீல் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு 2500 mm. ஏன் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன்னா லென்த் வீட்டில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஸோ இந்த வீடியோன்னு பார்க்குறவங்க ரீகேப் பண்ணிக்கிறதுக்காக சொல்கிறேன். இது எல்லாமே வந்து இந்த பிளாக் எடிஷனால ஃபுல்லாகவே பிளாக், அதாவது இந்த கியூரோ அந்த எடிஷனால ஃபுல்லாகவே பிளாக்குங்க. இங்கே பிளாக்கு, இந்த இடத்துல பிளாக்கு, இங்கே பிளாக்கு, இது எல்லாமே பிளாக். வீல் ஆச்சஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துட்றாங்க. டோர் ஹேண்டில்ஸ் மொதற்கும் பிளாக்ல கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவராலாக ஒரு பிளாக் ஃபினிஷ், கிளீனான ஒரு பிளாக் ஃபினிஷ் தான் இந்த சைட் ப்ரெசன்ஸ் எனக்கு வந்து தெரியுது. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ், இந்த காருக்கு மெயினாக சொல்ல வேண்டியது கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான். 205 mm இந்த செக்மெண்ட்லேயே எனக்கு தெரிஞ்ச ஹையஸ்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த கார் தான் வச்சிருக்குது. எஸ்யூவின்னு சொல்கிறதா ஹேஷ்பேக்னு சொல்கிறேன். எப்படி இப்போ ஹேஷ்பேக்கே வந்து என்னன்னா கொஞ்சம் பெருசு பண்ணி கிரவுண்ட் கிளியரன்ஸ் ஏற்றிட்டு எல்லாம் பண்ணால் எஸ்யூவின்றானுங்க, மைக்ரோ எஸ்யூவின்னு சொல்கிறானுங்க. அடுத்தது வந்து இப்போ ஹேட்ச்பேக்குன்றதுக்கு கீழே மைக்ரோ ஹேட்ச்பேக்னு சொல்லி ஒன்று வந்தாலும் வந்துடும். அந்த மாதிரி கேட்டகரியில் இப்போ போயிட்டு இருக்கு இந்தியன் கார் மார்க்கெட்டு. பட் இது வந்து ஹேட்ச்பேக் கேட்டகரியில் தான் வருது. ஸோ இங்கே பாருங்க கிரவுண்ட் கிளியரன்ஸ் எந்த அளவுக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு. ஃபுல் ப்ரொடெக்ஷன் ஆஸ் யூஸ்வலாக இந்த மேக்னெட்டில் கொண்டு கொடுத்துட்றாங்க கீழ் வரைக்கும். ஓவராலாக சைட் ப்ரெசன்ஸ் நல்லா பார்க்க நல்லாவே இருக்குது. இங்கே ஒரு குவார்டர் கிளாஸ்மே வருது. நான் அப்படியே பேக் வந்தேன்னா கியூரோ எடிஷனோட பிளாக் ப்ரெசன்ஸுங்க. ஸோ இது வந்து பிளாக் எடிஷன் தான் கியூரோ அப்படின்னு நேம் வச்சாங்க. அது எதனால் நேம் வச்சாங்கன்னு வீடியோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லைங்க. உங்களுக்கு வந்து நிசானுக்கான பேட்சிங்கு, இங்கே மேக்னெட்டுக்கான பேட்சிங் கொடுத்துறாங்க. இதுவுமே பிளாக்ல கொடுத்துட்டுருக்கலாம். பட் பிளாக்ல கொடுத்தா நேமே தெரியாது, அதனால வந்து குரோம்ல கொடுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். பட் பிளாக்ல கொடுத்தா நல்லா இருந்திருக்குமோ கீழே கமெண்ட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு இப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கு. அப்புறமா எல்இடி டிஆர்எல்ஸ் இந்த என் கனெக்டா வேரியண்ட்ல உங்களுக்கு வந்து ஹாலோஜன் தான். அந்த எல்இடி டெயில் லேம்ப்ஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க, பட் ஹாலோஜன் தான் வரும். பார்க்கிங் இது ரிவர்ஸ் லைட்டு, அப்புறமா இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் வந்துடுது. 4 பார்க்கிங் சென்சார், ஸ்கிப் லைட் ஃபுல்லாகவே வந்து பிளாக்ல கொடுத்துட்றாங்க. ஓகே, நல்லா இருக்கு. அப்புறம் இந்த இடத்துல ரிவர்ஸ் கேமராவுமே கீழே கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் கேமரா வித் அந்த நம்பர் பிளேட்டுக்கான லைட் வந்துடும். இந்த டிஃப்யூசர் இங்கேயுமே வந்து ஒரு டார்க் கிரே ஃபினிஷில் கொடுத்துறாங்க. ரிஃப்ளெக்டார்ஸ் வந்துடுதுங்க. இதுவுமே வந்து டார்க் கிரே. இதுவே நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் சொல்லியிருக்கணுமோ, ஸோ ஃப்ரண்ட்டில் மறந்துட்டேன். இதுவுமே வந்து டார்க் கிரே. நீங்கள் நார்மல் அந்த நிசான் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கிரே ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, கிரே கலர் ஸ்கிப் லைட் கொடுத்துருக்காங்க, கிளியராக தெரியும். பட் வந்து டார்க் கிரே கொடுத்ததுனால சூப்பராகவே இருக்குது. ஃபுல் பிளாக்காக தான் எனக்கு வந்து தெரியுது. அப்புறமா யூஸ்வலாக உங்களுக்கு வைப்பர்ஸு, டிஃபாகர்ஸு, ஸ்பாய்லர் ஃபினிஷு, ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப்,
மேலே உங்களுக்கு ஷார்க் ஃபின் ஆண்டனா கொடுத்துறாங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது இந்த பேக் ப்ரெசன்ஸை பொறுத்த வரைக்கும். நான் அப்படியே வந்து பூட் ஓப்பன் பண்ணேன்னா ஸோ பூட் ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ்லாம் எதுவுமே இல்லை. உங்களுக்கு 336 அதாவது 336 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துட்றாங்க. அதில் எந்த மாற்றமே கிடையாது. உங்களுக்கு ஸ்ப்ளிட் சீட்ஸுமே கொடுத்துட்றாங்க. ஸ்ப்ளிட் ஃபோல்டபுள் சீட்ஸ் வந்துடும். இங்கே வந்து லைட்டுமே கொடுத்துட்றாங்க. ஒரு லக்கேஜ் கேரியருக்கான ஹூக்கு என்ன கேஜிஸும் மென்ஷன் பண்ணல, பட் லக்கேஜ் கேரியர் ஹூக்கு கொடுத்துட்றாங்க. பார்ஷல் ட்ரே வந்துடும். டயர் சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரவரி யூஸ் ஒன்லி ரெட் கலர் ஸ்டெப்னி. என்ன டயர் சைஸு இதோ இருக்கு. ஆஹா 165/80 R14 2 இன்ச்சு கம்மியா. ஓமே காட் கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல. ஸோ இதான் இந்த காரோட பூட் ஸ்பேஸ். அதில் எந்த மாற்றமும் கிடையாது உங்களுக்கு. கேமரா நான் பூட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே இன்டீரியரில் பிளாக் எடிஷன் அந்த க்யூரோ எடிஷன் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கான் பார்ப்போமா. இதுதான் இந்த காரோட இன்டீரியர்ஸ் ஃபுல்லாகவே வந்து பிளாக் தீமில் தான் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த காரோட இன்டீரியர்ஸ் எல்லாமே அதுதான். இன்னொரு விஷயம் என்னன்னா சீலிங்குமே வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், பேக் சீலிங்குமே வந்து பிளாக்ல தான் இருக்குது. பேக் சீட்டு எல்லாமே வந்து ஒரு பிளாக் ஃபினிஷில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த க்யூரோ எடிஷன் அதாவது பிளாக் எடிஷன் ஃப்ரம் நிசான் மேக்னெட். இந்த க்யூரோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு நான் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து டார்க் கிரே, லைட் கிரே வித் பிளாக் இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து பார்க்குறது டார்க்காக தான் இருக்குது, பிளாக் மாதிரி தான் தெரியுது. சீட் கவர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு அதே மாதிரி தாங்க இருக்குது. ஸோ இதான் இந்த காரோட இன்டீரியர்ஸ். ஸோ நான் டிரைவர் டோர் ஓப்பன் பண்ணேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ் சூப்பர். ஆட்டோ ஃபோல்டிங் ஓஆர்பிஎம்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. டிரைவர் சைட் மட்டும் 1 டச் டவுன் 1 டச் அப். ஸோ டோட்டல் ஆட்டோமேட்டிக் அப் அண்ட் டவுன் ஃபீச்சர் தான் உங்களுக்கு வந்து டிரைவருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நார்மல் பவர் விண்டோஸ்ங்க, சைல்டு சேஃப்டிக்காக விண்டோ லாக்கு, இங்கே சின்ன ஸ்டோரேஜ், இங்கேயுமே அந்த நிசான் மேக்னெட் பேட்சிங் வர அந்த டிசைன் பேட்டர்ன் வந்துடும். 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் வைக்கலாம். எல்லாமே வந்து பிளாக், எல்லாமே வந்து லெதர் ஃபேப்ரிக் அப்போஸ்ட்ரி தான் கொடுத்துருக்காங்க. பட் எல்லாமே வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க பிளாக் எடிஷனால. இங்கேயுமே அந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் இந்த டிசைன் தான் நான் சொல்லியிருப்பேன். இங்கே ஒரு ஏசி வெண்ட்டுங்க. இங்கே வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அப்புறம் ஹெட்லைக்கான லெவல்ஸ் கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு வந்து அப்படியே வந்து இதுதான் ஆக்சுவலாக இது டம்மியாக ஃபினிஷ் பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணி இங்கே வந்துருச்சு. ஓகே. ஸோ அதுக்கு கீழே வந்து நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு மேனுவல் வேரியன்ட். அதனால உங்களுக்கு ஆக்சிலேட்டர், பிரேக், கிளச்சுமே வந்துடும். டெட் படலே இல்லை. ஓகே பரவாயில்ல. ஃபியூல் ஓப்பன் பண்ணுறது இங்கே கொடுத்துட்றாங்க. பானட் ஓப்பன் பண்ணுறது அடியில் ஒரு ரவுண்டு நாகு மாதிரி தெரியுதா, அதான் பானட் ஓப்பன் பண்ணுறதுங்க. ஸோ நிசான் மேக்னெட்டோட க்யூரோ எடிஷனோட ஸ்டேரிங் வீல் இதாங்க. லெதர் ரேப்பிங் ஸ்டேரிங் வீல் எதுவுமே தரல, பட் ஃபுல் பிளாக்ல கொடுத்துட்றாங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இதெல்லாம் வந்து பிளாக்ல கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து ஏற்கனவே இருந்தாங்க. இந்த எடிஷனுக்காக எந்த சேஞ்சஸுமே பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கிறது தான். சூப்பராகவே இருக்க ஸ்டேரிங் வீல், நிசானோட லோகோ கொடுத்துட்றாங்க. அஃப்கோர்ஸ் இறங்கிடுச்சா. டில்ட் அட்ஜஸ்டபிள் ஸ்டேரிங் வீல். டெலஸ்கோபிக் இருக்கா? டெலஸ்கோபிக் இல்லைங்க, இல்லை டில்ட் மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியண்ட்டில். அப்புறமா வந்து உங்களுக்கு யூஸ்வலாக வந்து இந்த இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஒரு வால்யூம் அப் அண்ட் டவுன், மோட்ஸு, வாய்ஸ் கமாண்டு, கால் பிக் பண்ணுறது, டோட்டல் மியூட்டு எல்லாமே வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு கிளஸ்டர் மெனு சேஞ்ச் பண்ணுறது வந்து ஓகே பட்டன் எல்லாமே வந்து இந்த இதில் கொடுத்துட்றாங்க. ரைட் ஹேண்ட் சைடில் வந்து இண்டிகேட்டர்ஸ் அப்புறம் ஹெட்லைட்டுக்கான சுவிச்சஸ் கொடுத்துட்றாங்க. இங்கே வந்து உங்களுக்கு வைப்பர்ஸ் அப்புறம் வைப்பர் வாஷருக்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துட்றாங்க. ஸோ ஓவரால் இதுதான் வந்து இந்த பிளாக் எடிஷன். அதனால எந்த சேஞ்சஸுமே இல்லை. கிளஸ்டர் வந்தோன்னா ஸோ காரில் வந்து பேட்டரி லோ, ஸோ அதனால் வந்து இன்ஜின் ஆன் வச்சிருக்கேன். ஸோ ஷோரூம் இன்ஜின் ஆன் பண்ணக்கூடாது, வீடியோக்காக நான் ஆன் பண்ணி வச்சிருக்கேன். இன்வேஸ் லெவல் எந்த அளவுக்கு இருக்குன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது இன்ஜினைஸ் உங்களுக்குள்ளே வருதான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ கிளஸ்டர் வந்து இந்த என்கனெக்டா வேரியண்ட்லேருந்து ஃபுல்லாக டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. அதே தான் இந்த க்யூரோ எடிஷன் அதாவது பிளாக் எடிஷனுமே வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ஆர்பிஎம் மீட்டர், அப்புறமா வந்து இந்த இன்ஜின் டெம்பரேச்சர், ரைட் ஹேண்ட்ஸில் ஃபியூவல் லெவலர்ஸ், அந்த எவ்வளோ ஃபியூல் இருக்குது அது எல்லாமே வந்து கொடுத்துறாங்க. கிலோமீட்டர்ஸு, ட்ரிப் எல்லாமே வந்து இதிலே வந்துடும். இந்த நம்ம மோடு கூட நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபியூவல் எக்கனாமி அண்ட் இது போனீங்கன்னா உங்களுக்கு ட்ரைவ் கம்ப்யூட்டர், அந்த ட்ரிப் டீட்டெயில்ஸுங்க. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு டயர் ப்ரெஷர் மானிட்டர் இருக்குது. அப்புறமா வந்து உங்களுக்கு சர்வீஸ் இன்டர்வல்ஸ், ஸோ சர்வீஸ் விடுற அந்த இதுவுமே இருக்குது. வார்னிங், பேட்டரி லோ அது இருக்குது, அதனால தான் அது காட்டுது. ஸோ நான் டைனமிக் இது என்ன போனீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டரோட பிரைட்னஸ் கம்மி பண்ணுறது. ஸோ டோட்டலாக வந்து பிரைட்னஸ் கம்மியாகும். இது போனீங்கன்னா அந்த பிரைட்னஸ் ஏறும். ஸோ அதுவுமே வந்து இருக்குங்க. நான் வந்து இப்போ இது என்னன்னா இதை வச்சு நான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். டிரைவர் சைட் சன்சைட் வந்தீங்கன்னா எனக்கு வந்து பிளாக் இன்டீரியர், அந்த சன்ஷேட்லேயுமே வந்து பிளாக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயுமே அந்த மேக்னெட்டிக் மிரர் கொடுத்த லைட்டில் எதுவுமே தரல. லைட்ஸுமே வந்து எல்லோ கலர் லைட்ஸ் தான் வச்சு ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஆர்பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரேம்லெஸ் ஐஆர்பிஎம் கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே அது வந்து சூப்பர். ஆட்டோ டிமிங் ஃப்ரேம்லெஸ் ஐஆர்பிஎம் செம்ம இல்லை.
இதை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறமா வந்து கோ பேசஞ்சருக்கு வேனிட்டி மிரர் வித் லைட்டுமே இருக்குது, அதுவுமே வந்து பிளாக்ல தான் கொடுத்துருக்காங்க. கோ பேசஞ்சருக்கு ஒரு கிராப் ஹேண்டில்ஸு, டிரைவர் சைடு கிராப் ஹேண்டில்ஸ் இல்லை. பார்த்தீங்கன்னா அந்த நிசான் மேக்னெட் ஃபேஸ் லிஃப்ட்டில் என்ன டிசைன் இருக்குமோ அதே டிசைன் தான். டிசைன் வைஸ் அவங்க எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இங்கெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துறாங்க ஏசி வெண்ட்டை சுற்றி. ஸோ அதுதான் வந்து ஒரு மேஜர் சேஞ்சுன்னு சொல்லலாம். ஏசி வெண்ட் ஒரு டிசைனில் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. கோ பேசஞ்சர் ஏசி வெண்ட்டு. அப்புறம் இந்த டிசைன் பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இதோ இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் மெட்டீரியலுங்க. இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாகவே இதாக இருக்குது இங்கேயும். ஓகே, இது எல்லாமே வந்து சாஃப்ட் மெட்டீரியல், மேலேயுமே அதான் கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே ஒரு டிசைன் பேட்டர்ன். இந்த டிசைன் பேட்டர்ன் எப்படி இருக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. எந்த அளவுக்கு யோசிச்சு பண்ணியிருக்காங்க பாருங்களேன். ஃபுல்லாக அங்குமே வந்து கார்னரில் ஒரு கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. அண்ட் நிசான் மேக்னெட் அண்ட் ஃபேஸ் லிஃப்ட்டில் அவங்களோட தீம், அதாவது இந்த டிசைன் பேட்டர்னு எல்லா டோர்ஸ்லையுமே வந்துடும். 4 டோர்லையுமே கொடுத்துருவாங்க. மேக்னெட் பேட்சிங் வர அதுவுமே வந்துடுது. டோர் ஹேண்டில்ஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துட்றாங்க. க்ளோ பாக்ஸ் உள்ள சுரங்க பார்த்த மாதிரி போயினே இருக்கு. வித் லைட்டுமே இருக்கு. எப்போ எவ்வளோ தூரம் நல்ல பெரிய க்ளோ பாக்ஸுங்க. கூல்டு க்ளோ பாக்ஸ் என் கனெக்டா வேரியண்ட்டில் இல்லை. உங்கள் லைட்டுமே இருக்கு. சூப்பர் சிஸ்டம் தான் எனக்கு வந்து இருக்கு. உங்களுக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆப்பிள் கார்ப்ளே வயர்லெஸ்ஸாக வந்துடும். அண்ட் வந்து வெஹிக்கிள்ஸ் இன்ஃபோலாம் போனீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் செட்டிங்ஸ், ரியர் கேமரா ஆன்னா, ஸோ கேமரா ஆன் பண்ணோமா, எஸ் பின்னாடி கேமரா. ஏன்னா அந்த காலில் 360 டிகிரி கேமரா டாப் வேரியண்ட்டில் இந்த டெக்னா ப்ளஸில் தான் இருக்குது. என் கனெக்டால 360 டிகிரி கேமரா இல்லை. அதனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் ஃபேஸ் அந்த பேக் கேமரா, ரியர் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிரைட்னஸில் அந்த அடாப்டிவ் கைட்லைன்ஸ்லாம் இல்லை. ஸோ நார்மல் கைட்லைன்ஸ் தான் வந்து இருக்குது. உங்களுக்கு அந்த பிரைட்னஸ் இல்லாமல் வந்து இந்த பீப் சவுண்டு எல்லாமே வந்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பிரைட்னஸ் எவ்வளோ வேணும் எல்லாமே பண்ணாங்க. இந்த பின்னாடி கேமரா கொஞ்சம் அந்த ரியர் கேமராவோட குவாலிட்டி கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். நல்லாவே இன்க்ரீஸ் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லோ குவாலிட்டியாக இருக்குது, பட் பரவாயில்ல. ஸோ ஹோம் பட்டன் வந்தீங்கன்னா அங்கே டச் எல்லாமே வந்து நல்லா சூப்பராக இருக்காங்க. வால்யூம், ஸ்பீடு, அப்புறம் இந்த கண்ட்ரோலு, ஸ்பீக்கர்ஸ்லாம் சேம் ஸ்பீக்கர்ஸ் தான். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. உங்களுக்கு ஸ்மார்ட் ஃபோன் இன்டர்கிரேஷன், டச் ரெஸ்பான்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கு டிஸ்பிளே போனீங்கன்னா டே மோடு, நைட் மோடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸ்லோ அந்த பிரைட்னஸ் லோ, மிட் எல்லாமே டிஸ்பிளே செட்டிங்ஸில் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்குது. நைட் மோடுன்றது கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் ஆகுது. சரி, ஓகே. சிஸ்டம் போனீங்கன்னா உங்களுக்கு லாங்குவேஜ், கிளாக், ஃபேக்ட்ரி செட்டிங்ஸ், சிஸ்டம் இது எல்லாமே வந்து இதெல்லாம் உங்களுக்கு இருக்கிறதாங்க. இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டமுக்கு கீழே எனக்கு டிஃபாகர்ஸ், அப்புறம் பார்க்கிங் ஆசலைட் உங்களுக்கு இங்கே கொடுத்துட்றாங்க. அப்புறமா லாக்குமே கொடுத்தாங்க. எல்லாமே அந்த டாகிள் மாதிரி. ஸோ இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் போயிடும். இதுமே வந்து ரேர் டிஃபாகர். அப்புறம் ஏசிக்கான கண்ட்ரோல்ஸுங்க. எஸ், ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான் இந்த காரில் வந்து இருக்குது. சிங்கிள் ஜோன் ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி இருக்குது. ஸோ ஃபேன் ஸ்பீடு செம்மையாக இருக்குல்ல. ஓகே, உங்களுக்கு ஏசிக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து கொடுத்து இங்கேயுமே ஒன்று இருக்குது, இங்கேயுமே ஒன்று இருக்குது. சரி, ஓகே. அதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்து டாகிள் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து காலுக்கு வருது. அப்புறமா வந்து டெம்பரேச்சர் எல்லாமே கொடுத்துறாங்க. அதுக்கு கீழே வயர்லெஸ் சார்ஜருமே இந்த வேரியண்ட்டுமே இருக்குங்க. அப்புறம் இன்ஜின் ஸ்டார்ட் பட்டன் எங்கே இருக்குது பாருங்கள். ஸோ நிசான் மேக்னெட்டில் யூஸ்வலாக இருக்கிற இடத்துல தான் இருக்குது. அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை. அதுவுமே வந்து நீங்கள் வந்து ஏதாச்சும் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துருக்கலாம், பட் குரோமில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழே உங்களுக்கு ஒரு டைப்-C சார்ஜிங் போட்டு, யூஎஸ்பி சார்ஜிங் போட்டு, அப்புறமா 12 வோல்ட்டுக்கான சார்ஜிங் சாக்கெட்டு. இங்கே ஒரு ஃபோன் வைக்கலாம். ஃபோன் வைக்கிறதுக்கான ஸ்டோரேஜ், டைப்-C சார்ஜிங் போட்டு. அப்போ இல்லையா? ஓ மை காட், இந்த க்யூ எடிஷன், இந்த க்யூரோ பிளாக் எடிஷன்லேயும் நீங்கள் டைப்-C சார்ஜிங் போட்டு கொடுத்துருக்காங்க. இது வந்து காரோட கியரு உங்களுக்கு 5 ஸ்பீட் மேனுவல் கியருங்க. இல்லையா உங்களுக்கு ஏஎம்டி ஆட்டோமேட்டிக் கியருமே இருக்குது. ஏஎம்டி வந்து இவங்க வந்து ஈஸி ஷிஃப்ட் அப்படின்னு சொல்லி நேம் பண்ணுறாங்க. பட் அது ஏஎம்டி கியருமே இருக்குது, சிவிடி கியர் ஆப்ஷன்ஸுமே இருக்குது. நான் பண்ணுறது வந்து உங்களுக்கு மேனுவல் கியரு. கியரில் ஒரு சுற்றியுமே வந்து பிளாக்கு, லெதர் பிளாக்கு, அப்புறமா அதை சுற்றி கிளாசி பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்றாங்க. சூப்பர். அப்புறமா ஹேண்ட் பிரேக்கு இங்கே தான் குரோமு. இங்கே மட்டும் குரோம் ஆக்வர்டாக தெரியுது. இவ்வளோ இடத்துலையும் நீங்கள் பிளாக் ஃபினிஷ் கொடுத்துட்டு இங்கே மட்டும் இதையாச்சும் ஏதாவது பிளாக் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே மட்டும் குரோமில் கொடுத்துறாங்க. 2 கப் ஹோல்டர்ஸுங்க, ஆம் ரெஸ்ட்டு, அதுக்கு கீழே ஒரு குட்டி ஸ்டோரேஜ், அவ்வளோதான். சூப்பர். இப்போ சீட் கம்ஃபர்ட்லாம் சேம் அதே தான். என் கனெக்டால என்னென்ன சீட் கம்ஃபர்ட் இருக்கோ அதே தான். பட் இதுதான் உங்களுக்கு நான் ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிடுறேன். ஸோ இந்த காரோட டிரைவர் சீட்டில் வந்து உட்காந்துட்டு இருக்கேன். அந்த பில்டு குவாலிட்டி ஃப்ரம் நிசான். ஆனால் இந்த கார் வந்து அவ்வளோ மூவிங்கில் இல்லை. ஏன் நல்ல கார்லாம் வந்து நம்ம ஏன் விட்டுறோம், வேண்டாம். ஸோ பில்லு குவாலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த க்யூர் எடிஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் இன்டீரியர்ஸ் தான். இந்த என் கனெக்டாக அந்த வேரியண்ட்டோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. உங்களுக்கு வந்து பேக்கு
ஃப்ரண்ட்டு, அப்புறமா வந்து ஹைட் அட்ஜஸ்டபிளாக சாயிறது இருக்குது. ஹைட் அட்ஜஸ்டபிள் இருக்குமே, இது சாயிறது இருக்குது, ஹைட் அட்ஜஸ்டபிளுமே இருக்குங்க. ஸோ எல்லாமே வந்து மேனுவல் கண்ட்ரோல் தான் கொடுத்துருக்காங்க. அப்புறமா வந்து 2 அட்ஜஸ்டபிள் அட்ரஸ் கொடுத்துட்றாங்க. எல்லாமே வந்து சேம் தான். என்னன்னா வந்து உங்களுக்கு ஃபுல் பிளாக் இன்டீரியர்ஸ், பிளாக்கு கூட கிடையாது, டார்க் கிரே வித் பிளாக் அந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் வந்து சீட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து என் கனெக்டா அந்த வேரியண்ட் இருக்கிற சீட் கம்ஃபர்ட் அதே மாதிரி தான் இருக்குது, நல்லாவே இருக்கு, சூப்பர். இப்போ நம்ம பேக் சீட் போயிட்டு என்னென்ன கம்ஃபர்ட் இருக்கு பார்ப்போம் வாங்க. இப்போ நான் இந்த காரோட பேக் சீட்குள்ள ஆக்சுவலாக வந்து உட்காந்தேன்னா, ஸோ இந்த கார் வந்து 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஆனால் ஏறி இறங்குறது வந்து அவ்வளோ ஈஸியாக இருக்குது. அது எப்படின்னே தெரில, அவ்வளோ ஈஸியாக ஏறி இறங்க முடியுதுனால. ஸோ எல்டர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏறி இறங்கலாம். அந்த 205 mm இருக்குன்றது தெரியவே இல்லை. இது வந்து டிஃபால்ட்டாக இருக்கிற டிரைவிங் பொசிஷன் தாங்க, நான் எனக்காக எதுவுமே மாற்றலை. இந்த அளவுக்கு லெக் ரூம் இருக்குன்னு பாருங்க. அண்டிடே சப்போர்ட் ஓகே, நல்லாவே இருக்கு. ஸ்ட்ரெஸ் பண்ணி ஓட்டினா சூப்பராக உட்காந்து கம்ஃபர்டபுளாகவே போகலாம். ஸோ ஹெட்ரூம்லாம் சேம் அதே தான், நிசான் மேக்னெட் என்ன ஹெட்ரூம் இருக்கோ எல்லாமே வந்து உங்களுக்கு அதே தான். ஸோ வித் பிளாக் இன்டீரியர்ஸ் வர எனக்கு வந்து நல்லாவே இருக்கு. பிளாக் இன்டீரியர்ஸ், இந்த சீலிங் எல்லாமே பிளாக்ல கொடுத்துட்றாங்க. அதை நான் உங்களுக்கு தனி ஷார்ட்டாக போட்டு காட்டியிருப்பேன் நேரம். அப்படி இருந்துமே எனக்கு அந்த கிளாஸோஃபோபிக்கான ஒரு ஃபீல், அந்த அடைச்சு போட்ட மாதிரி ஒரு ஃபீல் இல்லவே இல்லை. ஏன்னா விண்டோ எல்லாமே வந்து நல்லா வந்து வைடரா இருக்கிறதுனால எனக்கு ஒரு மாதிரி அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக்கான ஃபீல் இல்லவே இல்லை. நிறைய ஏரியா தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அப்புறமா இங்கே ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டு, 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடும். இந்த ஃபோன் வேணால் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லை ஏதாச்சும் பென்னு சில்லற காசு போட்டு வச்சுக்கலாம். ஸோ அதில் எந்த மாற்றமும் கிடையாது. அப்புறம் உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டு, ப்ராப்பர் 3 சீட் பெல்ட், சென்டர் பேசஞ்சரும் இந்த மாதிரி ஒரு சீட் பெல்ட் கொடுத்துட்றாங்க. ஐசோஃபிக்ஸ் எல்டி சீட்டுக்கான மவுண்ட் வந்துடும். இது எல்லாமே வந்து பிளாக் சீட், எல்லாமே வந்து பிளாக் ஃபினிஷ், பிளாக் வித் டார்க் கிரே ஃபினிஷு. 2 சீட்லையுமே ஐசோஃபிக்ஸ் எல்டி சீட்டுக்கான மவுண்ட் கொடுத்துட்றாங்க. 3rd பேசஞ்சர் உட்கார முடியுமான்னு கேட்டிங்கன்னா, மேபி நான் வந்து ஃப்ளோர் பிளானர் ஃப்ளாட்டாக தான் இருக்கு. ஓகேங்க, தாராளமாக உட்காரலாம் என் உடம்புக்கு. இந்த ஆம்ரெஸ்ட் இருக்கனால நம்மளை கொஞ்சம் முன்னாடி உட்கார வைக்கிற மாதிரி தெரியுது. பட் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் மோசம்லாம் கிடையவே கிடையாது, தாராளமாக உட்காரலாம். நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட்லாம் பண்ணி வச்சுன்னா தாராளமாக உட்காரலாம். சொல்லலாம் 3 பேர் தாராளமாக உட்காரலாம். கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணணும் என் உடம்புக்கு. கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ், எல்டர்ஸ் கூட உட்காரலாம் வச்சுக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு 2 சீட்டுமே மேக்சின் ஹோல்டர்ஸ் வந்துருங்க. ஸோ 2 சீட்டுமே மேக்சின் ஹோல்டர்ஸ் கொடுத்துட்றாங்க. பின்னாடி உட்காந்தவங்களுக்கு ஏசி வெண்ட் இருக்கு. அதுக்கு கீழே இங்கே டைப் சி சார்ஜிங் போட்டு இருக்கும். என் ஃப்ரெண்டில் டைப் சி சார்ஜிங் போட்டு கொடுக்கல, சரி தெரில. அப்புறமா வந்து கிராப் ஹேண்டல்ஸ் ஹூக்கு, இங்கேயுமே கிராப் ஹேண்டல், 2 சைடுமே கிராப் ஹேண்டல்ஸ் ஹூக்கு இருக்கு. பேக் பேசஞ்சருக்குமே ஒரு லைட் இருக்குதுப்பா, எல்லோ கலர் லைட்டு, சூப்பர், நல்லாவே இருக்குல்ல. ஸோ அப்படியே வந்து ஸோ அதான் ஏறி இறங்குறதுக்கு இந்த நிசான் மேக்னெட்ல நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். 205 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கிற மாதிரி தெரியல. அவ்வளோதாங்க, இந்த நிசான் மேக்னெட் கியூரோ எடிஷனோட வீடியோ இதோட முடிவடைகிறது. அதாவது கியூரோனா பிளாக் எடிஷன். நிறைய இடத்துல ஸ்பெல்லி எப்படி சொல்லியிருப்பேன்னு தெரியல, ஏதாவது மென்ஷனா ஐம்லி சாரி பாஸ். ஆனால் கியூரோ எடிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க ஃப்ரம் பிளாக் எடிஷன். ஃபுல்லாகவே பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஒரு பிளாக் லவர்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ரீட்னே சொல்லலாம் இந்த நிசான் மேக்னெட். அப்புறமா வந்து என்னன்னா, இது வந்து என் கனெக்டா அந்த வேரியண்ட்ல மட்டும்தாங்க இந்த பிளாக் எடிஷன் வருது. மேபி நம்ம டாப் வேரியண்ட்ல தான் இப்போ நிறைய கார்ஸ்ல வந்து அந்த பிளாக் எடிஷன் பார்த்துருவோம். பட் இவங்க வந்து இந்த கைண்ட் ஆஃப் மிட் வேரியண்ட்ல இந்த பிளாக் எடிஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த என் கனெக்டா வேரியண்ட்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குமோ அதே சேம் ஃபீச்சர்ஸ் இதில் இருக்கு. இன்டீரியர்ஸ் எல்லாமே பிளாக்ல கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8.30 lakhs ஸ்டார்ட் ஆகுதுங்க. எண்டிங் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 10.86 lakhs வரைக்கும் வச்சிருக்காங்க. ஸோ அந்த டர்போ எல்லாமே சேர்த்து நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் இந்த காரோட ப்ரைஸ் லிஸ்ட்டு. எக்ஸ்ஷோரூம் தான் நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஆன் ரோடு ப்ரைஸஸ் ஏற்ற மாதிரி வேரி ஆகும். ஆனால் நான் ஆன் ரோடு சொல்லலாங்க, எக்ஸ்ஷோரூம் மட்டும் நான் உங்களுக்கு சொல்லி விட்றேன். ஸோ என் கனெக்டாக அந்த வேரியண்ட்ல மட்டும்தான் இந்த கியூரோ எடிஷன் வந்து இருக்கு. ஸோ ஓகே, வேற ஒரு கார் வீலில் பார்ப்போம். பாய்.